புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா புலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதவியேற்ற பிறகு உரையாற்றும் பொழுது அவருடைய உரையை, அவருடைய பேச்சை, அவருடைய மைக்கை ஆஃப் செய்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தானே தலையில் வணங்கி கும்பிடுறீங்க. யாரு? 54 இன்ச்சி மோடி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல, ஜனநாயகமே வாழ்க சொல்றாரு எங்க தலைவர். இன்னமும் சொல்ல போனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செங்கோல். ஆரம்ப காலத்தில் பாண்டிய மன்னன் தவறு இழைத்து விட்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக செங்கோலே வளைந்தது என்ற வரலாறு இருக்குதுல்ல. அப்போ ஒரு முறையாக நடத்த வேண்டும் அல்லவா அந்த தேர்தலை? சும்மா போற போக்குல குரலை தூக்கி யார் என்ன ஏது டக்குன்னு முடிச்சு நீ ஜெயிச்சிட்டீங்க. மெஜாரிட்டியில் வரல, நீ வந்திருக்கிறது 240 தான். உங்களுக்கு சப்போர்ட்டா கொடுத்தது யாரு? பல்டி குமார். யார் தெரியுமா? பல்டி குமார். சவார்கர் சிலை வைப்பது திட்டமிடுகிறீர்களா? கோல்வாட்கருடைய சிலை வைப்பதற்கு திட்டமிடுகிறீர்களா? யோசிச்சுட்டே இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு உட்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உட்கார போற என்ன கொஞ்ச நாள் இல்லை. அப்போ எங்கள் தலைவர் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டமே உருவாவதற்கு முக்கியமான தலைவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தானே சொன்னார், காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கே தீர்மானிக்கிற கட்டும் பாறை என்று சொன்னார் அல்லவா. இன்னைக்கு நீங்க முடக்கலாம், பாராளுமன்றத்துக்குள்ள முடக்கலாம், நாங்கள் இந்தியா பூரா நாங்கள் முழங்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? நேர வந்து ஏன்டா சிலையை வந்து ஓரமாக கொண்டு போனீங்க, இவ்வளவு தானே? சரிங்க, நாங்கள் பார்க்குறோம் பேசுகிறோம், முடிஞ்சு போச்சுல. இதில் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ பிஜேபினா சங்கிகளா சனாதன புத்திகள், சனாதன புத்தினா ஆதிக்கம், ஆதிக்கம்னா சுரண்டல்னா அயோக்கியத்தனம். பிக் பேங் தமிழ் பிபிடி. பெருவெடிப்பு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அமர்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதவியேற்ற பிறகு உரையாற்றும் பொழுது அவருடைய உரையை, அவருடைய பேச்சை, அவருடைய மைக்கை ஆஃப் செய்கிறார்கள். தலைமுறையாக தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாக, அம்பேத்கரின் கோட்பாட்டின் வளர்ச்சியாக எழுச்சி தமிழர் அவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது குரல் வளையத்தையே முறிக்கிறார்கள். இந்த அயோக்கியர்கள், பாசிச சக்திகள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? மிக வருத்தமாக இருக்கிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக கருத்துக்களை பாராளுமன்றத்தில் பதியும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதுதானே ஜனநாயகம். பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கயவர்கள், இந்த பாசிச பயங்கரவாதிகள் இந்த நாட்டையே துண்டு போட வேண்டும் என்று மதத்தின் பெயரால் களமாடி கொண்டிருப்பவர்கள், இன்று ஆட்சி அதிகாரத்தை கஷ்டப்பட்டு கைப்பற்றினாலும் கூட ஒரு இஸ்லாமியனுக்கு கூட இவர்கள் ஒரு மந்திரி பதவி கொடுக்காத இந்த சனாதனவாதிகள். எங்கள் தலைவர் பேசுகிறாருங்க. பேசும்போது என்ன சொல்கிறாரு? வேற ஒன்றுமே சொல்லலை. மக்களை நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேசும்போது என்னங்க, இன்னைக்கு வந்து இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பே எது? புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தானே தலையில் வணங்கி கும்பிடுறீங்க. யார்? 54 இன்ச்சி மோடி. அவ்வளோ பெரிய எதை வணங்கிய பிறகு நீங்கள் வந்து பதவியேற்கிறீங்க. எங்கள் தலைவரும் பதவியேற்கிறார். பதவியேற்கும்போது என்ன சொல்லுகிறார்? ஜெய் இந்தியன் கான்ஸ்டியூட், ஜெய் டெமோக்ரஸி சொல்கிறார்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டமே வாழ்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல ஜனநாயகமே வாழ்க சொல்கிறார்ல எங்கள் தலைவர். சொல்லி முடிச்சுட்டு பதவியேற்கிறாரு. 3வது முறை இப்பொழுது அவர் எம்பியாக வந்திருக்கிறார். வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு செங்கோல் இருக்கிறது, அந்த செங்கோல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்தது. செங்கோலுடைய அர்த்தம் என்ன? அது அதிகாரத்தின் குறியீடா? இல்லை, அது நீதியின் குறியீடு, நியாயத்தின் குறியீடு, ஒழுக்கத்தின் குறியீடு. இன்னமும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செங்கோல். அதான் வரலாறு. ஆரம்ப காலத்தில் பாண்டிய மன்னன் தவறு இழைத்து விட்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக செங்கோலே வளைந்தது என்ற வரலாறு இருக்குதுல்ல. அப்போ அந்த செங்கோலுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாதா?
தெரியாதா? அதைத்தான் தலைவர் சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது மீண்டும் நீங்கள் சபாநாயகராக வந்திருக்கிறீர்கள். அந்த சபாநாயகர் வந்தது கூட பெரிய நாடகம். 10 நிமிஷத்தில் குரல் வாக்கு மூலமாக முடித்து விட்டார்கள். அவர் எதிர்த்து நின்றவர் யார் தெரியுமா? கே. சுரேஷ். பலமுறை, ஏறக்குறை எனக்கு தெரியும் 8 முறை என்று எண்ணுகிறேன், கேரளாவிலிருந்து ஜெயித்து வந்தவர். அவர் சபாநாயகருக்காக எதிர்க்கட்சியால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ ஒரு முறையாக நடத்த வேண்டும் அல்லவா அந்த தேர்தலை? சும்மா போகிற போக்கில் குரலை தூக்கி யார் என்ன ஏது டக்குன்னு முடிச்சு நீ ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சு முடிச்சு உட்கார வச்சாச்சு. நீங்களும் அதாவது மெஜாரிட்டியில் வரல. நீ வந்திருக்கிறது 240 தான். உங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்தது யார்? பல்டி குமார். யார் தெரியுமா? பல்டி குமார். நிதிஷ்குமார் உங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கிறாப்புல. உங்களை ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்த்தவர் யார்? சந்திரபாபு நாயுடு. அவர் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. இந்த பொசிஷனில் உங்கள் குறிச்சிக்கே, அதாவது குறிச்சினா உங்களுக்கு புரியாத, உங்களுடைய சேருக்கே அங்கே உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் நீ ஆட்சிக்கு வருகிறீர்கள் என்றால், இன்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர்கள் பேசும் பொழுது நீங்கள் மைக்கு ஆஃப் பண்ணுறீங்கன்னா, அவர் குரல் வளையத்தை நீங்கள் முடக்குகிறீர்கள் என்றால், நீங்கள் அம்பேத்கரை மதிக்கிறீர்களா? அந்த அவைக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் யார்? எந்த வளாகம்? அந்த பாராளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறது. சிலைக்கு பக்கத்திலே மகாத்மா காந்தி சிலை இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே மகாத்மா பூலே, அவர் தான் உண்மையான மகாத்மா, அவர் சிலை இருக்குது. அந்த சிலையை எடுத்து ஓரமாக கொண்டு போய் ஒரு மூலையில் வைக்கிறீங்க. என் சவார்கர் சிலையை வைப்பதற்கு திட்டமிடுகிறீர்களா? கோல்வாட்கருடைய சிலையை வைப்பதற்கு திட்டமிடுகிறீர்களா? ஹெட்காருடைய சிலையை வைப்பதற்கு திட்டமிடுகிறீர்களா? அப்போ நீ என்ன வரும்ல எங்களுக்கு? அப்போ நீ என்ன பண்ணணும்? ஓகே, ஒரு தலைவன் பேசுகிறார் என்றால் அதை கேட்கணும். அதே ஜனநாயகம். சரி, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உட்கார போகிற இன்னும் கொஞ்ச நாளில் பொறுத்திருந்து பாருங்கள். வந்துட்டோம்னு ரொம்ப ஆடக்கூடாது. ஆட்சியை பிடிச்சிட்டோம், அதை பிடிச்சிட்டோம், இதை பிடிச்சிட்டோம்னு ஆடிட்டு தான் பல பேர் அழிஞ்சு போயிருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும்? ஜனநாயகத்தில் முக்கிய பண்பு, பாராளுமன்றத்தின் முக்கிய கோட்பாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய தத்துவமே என்னது? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெண்டர்னிட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ். இந்த தத்துவத்துக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினோம். எங்கே நடத்தினோம்? பாண்டிச்சேரியில். எங்கே நடத்தினோம்? தெலுங்கானாவில். எங்கே நடத்தினோம்? ஆந்திராவில். எங்கே நடத்தினோம்? கர்நாடகாவில். எங்கே நடத்தினோம்? சென்னையில். இப்படி பல பகுதியில் நாங்கள் மாநாடு நடத்தினோம். எதற்காக? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று. இன்று அதே கருத்தை, அதே கோட்பாடை அனைத்து தலைவர்களும், ஏன் ராகுல் காந்தி கூட வரும்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து தான் அவர் பதவியேற்கிறார். அவர் மட்டுமல்ல, அனைத்து தலைவர்களுமே, இந்தியாவில் பதவியேறிய அனைத்து தலைவர்களுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் மதிக்கிறார்கள். நான் முன்னால் சொன்னதை போல மோடி அதில் தலைவணங்கி தானே வந்தார். அப்போ எங்கள் தலைவர் அந்த அரசியலமைப்பு சட்டமே உருவாவதற்கு முக்கியமான தலைவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தானே சொன்னார், காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கே தீர்மானிக்கிற கட்டும் பாறை என்று சொன்னார் அல்லவா? உங்கள் திசைவெளி போக்கையே மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நடந்து முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தல் கூட சாதாரணமாக தேர்தல் என்று நினைக்காதீர்கள். புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அவர் கோட்பாட்டுக்கு நடந்த யுத்தம்தான். அந்த யுத்தத்தில் தான் நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள். தலைவரோட சொல்லுவார், வெற்றியில் ஒரு தோல்வி, தோல்வியில் ஒரு வெற்றி. இந்திய கூட்டணிக்கும் மோடிக்கும் நடந்த அந்த யுத்தத்தையே தலைவர் விளக்கமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட எங்கள் தலைவருடைய குரலை முடக்கி இருக்கிறீர்கள். இன்றைக்கி நீங்கள் முடக்கலாம், பாராளுமன்றத்துக்குள்ளே முடக்கலாம். நாங்கள் இந்தியா பூரா நாங்கள் முழங்கப் போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை கூட சொல்ல விடாமல் அவங்க மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க. எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? அதை பாருங்கள், அதை போட்டு பாருங்கள். அந்த பேச்சை முறையாக சொல்கிறார். ஐயா, ஜனநாயக நாட்டில் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு நடுநிலையாக இருந்து நீங்கள் செயல்படுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு? அந்த செங்கோலுடைய மாண்பு என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? நேராக ஏன்டா சிலையை ஓரமாக கொண்டு போனேன், இவ்வளவு தானே, சரிங்க நாங்கள் பார்க்குறோம் பேசுகிறோம், முடிஞ்சு போச்சுல. இதில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மைக்கை ஆஃப் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் பாசிச புத்தி மாறவில்லை என்பதான அர்த்தம். இது அர்த்தத்துக்கு பேசுவோம், ஒரு உண்மையை சொல்லுவோம். அப்போ பிஜேபினா ஒரு ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்னா பிஜேபி, அப்போ பிஜேபினா
சங்கிகள். சங்கிகளா சனாதன புத்திகள். சனாதன புத்தினா ஆதிக்கம். ஆதிக்கம்னா சுரண்டல். சுரண்டல்னா அயோக்கியத்தனம். இதுதானே சொல்கிறீங்க. விடுதலை சிறுத்தையோட மைய கோட்பாடு என்ன? அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல். எந்த வழியில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆகையால் இன்று நடைபெற்ற பாராளுமன்றத்துடைய அந்த செயல்பாடை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணி, குறிப்பாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாஸ்டரை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது. கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது. சற்று தெரிந்துங்கள். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க. செங்கோல் என்ன சொல்லுதோ அது மாதிரி செயல்படுங்க. புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடை உள்வாங்குங்க. இதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியும். வெறும் அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் மதித்தால் பத்தாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னதோ அதை புரிந்து அறிந்து நீங்கள் செயல்படும்படி மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்னா, எதிரியாக இருந்தாலும் அவங்களை ஜனநாயகப்படுத்து அப்படின்றது எங்கள் தலைவருடைய கோட்பாடு. எதிரியையும் ஜனநாயகப்படுத்தணும். அந்த ரீதியாக நான் உங்களை ஜனநாயக ரீதியாக சொல்லுகிறேன். ஜனநாயகத்தின் பக்கம் வாருங்கள். ஜனநாயகத்திற்கு குரல் கொடுங்கள். ஜனநாயகத்தின் குரலை முறிக்காதீர்கள் என்று மட்டும் நான் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.